270 உயிர்களை பலி வாங்கிய ஏர் இந்தியா விமான விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்த முதல்கட்ட விசாரணை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் 12ஆம் தேதி குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலிருந்து லண்டனை நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியாவின் AI-171 விமானம் பறக்கத் தொடங்கிய சில வினாடிகளில் அருகில் இருந்த மருத்துவக் கல்லூரி வளாகத்தின் மீது விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் விமானத்தில் பயணம் செய்த 240 பேர் உட்பட மொத்தம் 270 பேர் உயிரிழந்தனர். உலகையே உலுக்கிய இந்த விபத்து எப்படி நேர்ந்தது என்பது தொடர்பாக விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. விமான விபத்து புலனாய்வு அமைப்பு அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்து தொடர்பான 15 பக்க முதல்கட்ட விசாரணை அறிக்கையை நாடாளுமன்ற குழுவிடம் தாக்கல் செய்திருக்கிறது. அந்த அறிக்கை தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அதில் விமானத்தின் இரட்டை இன்ஜின் செயலிழப்பே விபத்திற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே விமானம் புறப்பட்டது முதல் அது விபத்திற்குள்ளானது வரை ஒவ்வொரு நொடியும் என்ன நடந்தது என்பது குறித்து விவரமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையின்படி விமானம் புறப்பட்டது இந்திய நேரப்படி பகல் 1:08:38 விமானிகள் மேடே அழைப்பு விடுத்தது 1:09:05. விமானம் மருத்துவக் கல்லூரி கட்டடத்தின் மீது மோதியது 1:09:11. அதாவது புறப்பட்ட 32 வினாடிகளில் அனைத்தும் நடந்துள்ளது. மதியம் 1:38 மணியளவில் புறப்படும்போது ஒரு என்ஜின் மணிக்கு 284 கிலோமீட்டர் வேகத்தை எட்டியது. அடுத்த 2 வினாடிகளில் விமானம் மணிக்கு 287 கிலோமீட்டர் வேகத்தில் அது புறப்பட்டது. ஏர் இந்தியா விபத்து தொடர்பான வீடியோக்களில் இது நமக்கு தெளிவாக தெரியும். இருப்பினும் குறைந்த உயரத்தில் குறிப்பாக புறப்படும்போது போதிய வேகம் இருக்காது. அப்போது டர்பைனுக்கும் தேவையான காற்று கிடைக்காது. இதனால் இந்த மாதிரியான காலங்களில் ராட்களை செயல்படுத்துவது பெரும்பாலும் பயனற்றது என்றே வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர். இரட்டை என்ஜின் செயலிழந்த பிறகு சில நொடிகளில் மீண்டும் அது தானாக சரியாக தொடங்கியது. மீண்டும் எரிபொருள் கட் ஆஃப் ரன் நிலைக்கு வந்தது அதையே காட்டுகிறது. ஆனால் விமானம் அதற்கு முன்பே வேகமான உயரத்தை இழக்க ஆரம்பித்ததால் விமானத்தை காப்பாற்ற முடியவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. மதியம் 1:39 மணிக்கு மேடே அழைப்பை விமானிகள் விடுத்துள்ளனர். இருப்பினும் அப்போது விமானம் விமான நிலைய எல்லைக்கு வெளியே இருந்ததால் பைலட்டிற்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது.